ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். தம்மை தேடுகிற யாவருக்கும் அவர் நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறதான உங்களுக்கு அவர் நன்மை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலரின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிப்போமா? அப்போஸ்தலரின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 28வது வசனம். பவுல் மிகுந்த சத்தமிட்டு நீ உனக்கு கெடுதி ஒன்றையும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கதான் இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என் வேத வசனம் சொல்லுகிறது, பவுல் மிகுந்த சத்தமிட்டு நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம், எங்கேயும் போகலை, நான் இங்கே தான் இருக்கிறோம், நாங்கள்லாம் உங்கள் கூட தான் இருக்கிறோம். நீ உனக்கு, இந்த உலகம் இது தீமைகளும் பொல்லாப்பும் நிறைந்ததான உலகம் இது. எப்பொழுது என்ன நடக்கும் என்பது நமக்கு தெரியவில்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மழையை எதிர்பார்த்தோம், மழை எதிர்பார்த்ததான மழை இப்பொழுது அநேகருக்குள் அழிவை உண்டாக்குகிறதா இருக்கிறது. மரம் அப்படியே வண்டியில் போயிட்டு இருக்கும்போது மரம் அப்படியே சாஞ்சி உடஞ்சி அப்படியே மேலே விழுந்துருது சில இடத்துல. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களை, மழை தானே வருதுன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே தூங்கி கொண்டு இருந்தார்கள். பிரியமானவர்களை, பக்கத்தில் இருக்கிற மழை அப்படியே சரிஞ்சு வீடு மேலே விழுந்து இவர்களையும் அப்படியே மூடி போட்டது, உயிரோடு பிதைத்து போட்டது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களை, எங்கே பார்த்தாலும் யுத்தங்களின் செய்திகள் நடந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களை, பயங்கரங்கள் நிறைந்ததான இந்த உலகத்தில் இன்று கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராய் வந்து சொல்லுகிறது என்னவென்றால், நீ உனக்கு கெடுதியான காரியங்களை ஒன்றையும் செய்து கொள்ளாதே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 21வது வசனம் 22வது வசனத்தையும் வாசி. நீதிமான்களுக்கு வாய், நீ உன்னை கெடுத்து கொள்ளாமல் இருந்தா சரி, உனக்கு வெடி வைக்கிறதுக்கு வேற யாரும் இல்லை, நீ உனக்கு வெடி வைக்காம இருந்தா சரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு கேடு செய்கிறதற்கு ஒருவரும் இல்லை, ஆனால் உன்னை நீ கெடுத்துக் கொள்ளுகிறவனாயிராதே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேதம் சொல்லுகிறது, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவர்களாய் மாறிவிட்டோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாம் உங்களோட தான் இருக்கிறோம், நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம், நீங்கள் கெடுதி செய்து கொள்ளாதீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என் வேத வசனம் சொல்லுது, நீதிமான்களுக்கு ஒரு கேடும் வராதுங்க, உங்களை ஒன்றும் கெடுக்க முடியாது, ஒரு கேடும் உங்களுக்கு வராது. ஏன்னா வாசிங்க, கீழே வாசிங்க 22. துன்மார்க்கரோ தீமையினால் நிறையப்படுவார்கள், பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். துன்மார்க்கன் தீமையினால நிரம்பி இருப்பான், அதனால அவனுக்கு கேடு வரும். ஆனா உனக்கோ, நீதியில் இருக்கிறதான உனக்கோ ஒரு கேடை ஆண்டவர் விட மாட்டார். நஷ்டத்தை உனக்குள்ள விட மாட்டார், தீமையை உனக்குள்ள விட மாட்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பொல்லாப்பு உனக்கு வரும்படி விட மாட்டார். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, எனக்கு அடைக்கலமா இருக்கிற சபை, சொல்லுங்க பாப்போம், உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகுவதில்லை. காரணம் என்னவென்றால், நீதிமான்களுக்கு ஒரு கேடு வராது. நீ உன்னை கெடுத்துக் கொள்ளாமல் இருக்க பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீதிமான்களுக்கு ஒரு கேடும் வருவதில்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீ உன்னை கெடுத்துக் கொள்ளாதே.
ஏன்னா என் வேத வசனம் சொல்லுது பாருங்க, 22வது வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 12:22. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், அருவருப்பானவைகள் உண்மையாய் நடக்கிறவர்கள், உண்மையாய் நடக்கிறவர்கள் அவருக்கு பிரியம், அவருக்கு பிரியமானவர்கள். யார் ஒருவன் நீதியின் வழியிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருக்கு பிரியமானவன். அவன் கர்த்தருக்கு பிரியமானவனாய் இருக்கிறபடியாலே அவனுக்கு ஒரு கேடையும் ஆண்டவர் விட மாட்டார், ஒரு தீமைக்குள்ளும் அவனை விட மாட்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் அவனுக்கு செய்கிறவராயிருப்பார். நீ உண்மை உள்ளவனாயிரு, நீ உத்தமனாயிரு. தேவனுடைய பார்வையிலே நீ உண்மை உள்ளவனாய் உத்தமனாய் இருக்கும் பொழுது உன்னை ஒரு கேடும் வராது. தேவனை துதிக்கிறதுல உண்மை உள்ளவனாயிரு, ஆண்டவரை தேடுகிறதுல உத்தமனாயிரு. நீதிமான்களுக்கு ஒரு கேடு வராது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட உனக்கு உலக தோற்றம் முன்பே உன்னை தனக்கென்று வேர்பிரிக்கப்பட்டதான உனக்கு பிரியமானவர்களே, நீ அவருடைய பிள்ளையாய் இருக்கும்படி அழைக்கப்பட்ட உனக்கு ஒரு கேடையும் வர அனுமதிக்க மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் நீ செய்ய வேண்டியது, நீ உனக்கு ஒரு கேடையும் செய்து கொள்ளாத. நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. பவுல் தான் சொல்கிறேன், நாங்களாம் இங்கே தான்ப்பா இருக்கிறோம், நீ ஒன்று கெடுத்துக்கிடாத. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்ம தான் நம்மளை கெடுத்துக்கிறோம். நேரத்துக்கு சார்ந்தா சரியாக சாப்பிடலன்னா நம்ம தான் கெடுத்துக்கிறோம். அப்புறம் டா ஓ ஆ அதெல்லாம் சொல்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒழுங்காக காலையில் சுறுசுறுப்பாக எழும்பாமல் சோம்பேறியாக எழும்புறதுனால நாள் முழுசு அப்படி தூக்கமாக இருக்குது. காரணம் நம்ம தான் கெடுத்து கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேலைக்கு படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்காமல், வேலைக்கு போக வேண்டிய நேரத்தில் வேலைக்கு போகாமல் நம்ம தான் கெடுத்து கொள்ளுகிறோம். உனக்கு வேற யாரும் தீங்கு செய்ய மாட்டாங்க. நீ உனக்கு கெடுதல் செய்து கொள்ளாதே. நீதிமானுக்கு ஒரு கேடு வராது. நீ உத்தமனாக இருக்கும்போது தேவன் விரும்புகிற காரியத்தை நீ செய்கிறவனாக இருக்கும் பொழுது அவர் உன் மேல பிரியமாக இருப்பார். அவர் எந்த இடத்திலையும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டாரே. ஹல்லேலூயா. என்னோட சேர்ந்து பாடுவீங்களா? என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னேசர் நீரே. அழிமாறும் போது இப்பாதை காட்டினீ, என்னை முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர். அவர் நம்மளோட தான் இருக்கிறாருங்க. அவர் உங்களோட தான் இருக்கிறாரு. பவுல் சொன்ன அந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை. நாங்கள்லாம் இங்கே தான் இருக்கிறோம். உன்னை தேற்றும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். எந்த உபத்திரத்திலிருந்து உன்னை ரட்சிக்கிற ரட்சகராகிய இயேசு இருக்கிறாரு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உனக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் அதன் காரியங்களை நடத்த பிதாவாகிய தேவன் உன்னோடு இருக்கிறார். இவைகளெல்லாம் உனக்கு வேண்டியது என்பதை என் பரமபிதா அறிந்திருக்கிறார். உனக்கு இருக்க கொஞ்சம் மூளையை வச்சுக்கிட்டு இல்லாத கவலையெல்லாம் பட்டுட்டு உன்னை நீ கெடுத்து கொள்ளாத. என் வேதம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. ஏன்னா உத்தம வழியிலே நடக்கிறவன் மேலே அவர் பிரியமா இருக்கிற தேவனாய் இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் என்று வேறு ஒன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணம் அடையும்படியாகவே நான் வந்தவனாயிருக்கிறேன்.
நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகும்படிக்கு நான் வந்தவன். அழிக்கும்படியாய் வந்தவர் அல்ல என் இயேசு. கேடை உண்டாக்கும்படியாய் வருகிறவன் பிசாசு. உன்னை அழிக்கும்படியாய், உனக்குள்ளவைகளை பறித்து கொள்ளும்படியாய், நீ இந்த சடங்கு அதை செய் இதை செய் என்று சொல்லி உன்னை ஒடுக்குகிறவன் பிசாசு. உனக்கு நன்மை செய்து உனக்குள் நல்வாழ்வை கொடுப்பவர் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உன்னை நீ கெடுத்துக் கொள்ளாதே, நாங்கள் எல்லாம் உன்னோடு தான் இருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் இருந்து வாசிங்க பார்ப்போம். நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இராதபடியினால் விசுவாசியாமலும் இருக்கிறீர்கள். நீங்கள் நான் சொல்லுகிற வார்த்தையை விசுவாசிப்பதில்லை. காரணம், நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இல்லாதபடியாலே. கீழே வாசிங்க. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு தான் செவி கொடுக்கும். நான் அவைகள் யார் என்பதை நன்கு அறிந்து வைத்திருக்கிறேன். அவைகள் வேறொன்றையும் பார்த்து பின் செல்வதில்லை, என்னையே பின் செல்லுகிறதா இருக்கின்றது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலமும் கெட்டு போவதில்லை. ஒரு பைய கூட அதை கெடுக்கும்படியாய், அதை அழிக்கும்படியாய் என் கைகளில் இருந்து பறித்துக் கொள்வதில்லை. யாரு சொல்ற வார்த்தை இது? பாஸ்டர் சொல்ற வார்த்தையா? யார் சொல்ற வார்த்தைங்க? வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரத்தையும் தம்முடைய வார்த்தையை கொண்டு பராமரித்து பாதுகாத்து கொண்டு வருகிறதானே அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்லுகிறார், நீ என்னுடைய ஆடா இருக்கிறபடியாலே, என்னுடைய மந்தையை சேர்ந்த ஆடா இருக்கிறபடியால், என்னை பின்பற்றுகிறபடியால், என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறபடியால் நான் உனக்கு வேண்டியது என்ன என்பதை நன்கு அறிந்து வைத்திருக்கிறேன். உன் பேரை மாத்திரம் அறியவில்லை, உன் பேர் மாத்திரம் எனக்கு தெரியணும்னு நினைக்காத, உன்னுடைய எல்லா காரியங்களையும் நான் அறிந்து வைத்திருக்கிறேன். இந்த வசனத்தை வாசிக்கும் போது கவனமா வாசிங்க. அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என் ஆடுகளை அறிந்து வைத்திருக்கிறேன், அவைகள் என்னை தான் பின் செல்லுகிறது. எனக்கு பின் செல்லுகிறபடியாலே நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன். ஒன்றையும் கெட்டுப்போக நான் விட மாட்டேங்க. உன் பிள்ளைகளை கெட்டுப்போக விட மாட்டேன், உன் குடும்பத்தை கெட்டுப்போக விட மாட்டேன், உன்னை அழிந்து போக நான் விட மாட்டேன். நீயோ உனக்கு கேட செய்து கொள்ளாத, கேடான காரியத்துக்குள்ள போய்விடாதே, தீமையான காரியத்துக்குள் போய்விடாதே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீதிமான்களுக்கு ஒரு கேடும் வருவதில்லை. உன்னை கேட்டுக்குள்ளாக அவர் விடுகிற தேவன் அல்ல. கொஞ்சம் இந்த சம்பவத்தை மாத்திரம் நம்ம வாசிக்க போகிறோம். நம்ம வாசித்த 28வது வசனத்தில் இருந்து பிரியமானவர்களே 34வது வசனம் வரைக்கும் அப்போஸ்தலரின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் நாம் இன்று தியானிக்க போகிறோம். வேற ஒன்றும் பார்க்க போறதில்ல. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் நமக்கு அஷூரன்ஸ் கொடுக்கிறாரு, அவர் தைரியம் கொடுக்கிறாரு. ஆனால் நம்ம அவரோட இருக்கணும், அவர் நம்மோட இருக்கணும். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது, நீ உனக்கு கேடு ஒன்றும் செய்து கொள்ளாதே. நாங்கள் எல்லாரும் என்ன செய்கிறோம்? இங்க தான் இருக்கிற ஐயா. அல்லேலூயா. உனக்கு யாரு இல்லைன்னு சொல்லாத, உன்னை கேட்கிறவர் மேய்க்கிறவர் யாரு இல்லைன்னு சொல்லாத, உன்னை விசாரிக்கிறவர் யாருன்னு சொல்லாத, நான் ஆதரன்னு சொல்லாத, என்னை ஆதரிக்கிறவர் ஒருவரும் இல்லைன்னு சொல்லாத, என் மனசை புரிஞ்சு கொள்கிறவர்கள் ஒருவரும் இல்லைன்னு சொல்லாத. நாங்கள் இங்க தான் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு வேண்டியதெல்லாவற்றையும் செய்வதற்கு நான் உங்களோடு தான் இருக்கிறேன். வேதம் சொல்லுது, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், உன்னை என் நீதியின் வலது கரத்தினாலே தாங்குவேன். உனக்கு வேண்டிய சகாயத்தை அவர் செய்கிற தேவன். அந்த தேவன் சொல்லுகிறார், உன்னை கெடுத்து கொள்ளாதே.
ஆகாத சம்பாஷணையினால் உன்னை கெடுத்து கொள்ளாதே. ஆகாத நற்பினாலே உன்னை கெடுத்து கொள்ளாதே. ஆகாத சிந்தனையினாலே உன்னை கெடுத்து கொள்ளாதே. ஆகாத உறவுகளினாலே உன்னை கெடுத்து கொள்ளாதே. உலகத்தின் இச்சைகளினாலே உன்னை கெடுத்து கொள்ளாதே. உன்னை மயக்குகிறதான எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அதிலே உன்னை கெடுத்து கொள்ளாதே. என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடதான் இருக்கிறப்பா. Don't worry about anything. Nothing harm shall happen to you. Nothing will harm you. ஏதோ உனக்கு தீங்கு செய்ய நான் விட மாட்டேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பிரியமானவர்களே, சம்பவம் இந்த அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். ஒரு நாள் இரவு பவுல் நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். 9வது வசனத்திலிருந்து வாசித்தீங்கன்னா இந்த சம்பவத்தை பார்க்கலாம். பவுல் ஒரு நாள் நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். நித்திரை பண்ணி கொண்டு இருக்கும்போது அவனுடைய தரிசனத்திலே மெக்கதோனியாவிலிருந்து ஒரு மனுஷன் அவனுடைய தரிசனத்திலே வந்து சொன்னார், எங்களுக்கு வந்து நீங்கள் உதவி செய்யணும்னு சொன்னார். அதன் பிரகாரமாய் அவர் படகு எடுத்துக்கொண்டு மெக்கதோனியா நாட்டுக்கு கடந்து வந்தார். இது நடந்த சம்பவம். நடக்காதது ஒன்று வேதத்தில் சொல்லவில்லை. அங்கே நடந்ததென்றால் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையாய் நடக்கும். அல்லேலூயா. அவர்களுக்கு செய்தால் நமக்கும் செய்ய வல்லவர். என் தேவனிடத்தில் பட்சபாதம் என்பதே இல்லை. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா. தூக்கம் வருதுன்னா சொல்லுங்க. மாகடி ரோட்டில் தலவாணி நேற்று காலையில் அப்படி வரும்போது பார்த்து நல்லா தச்சு வச்சுருந்தாங்க. உங்களுக்கு தலவாணி கொடுக்குறேன், இங்கே தூங்கலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் வேத வசனம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, அப்போ அங்கே ஒரு மனுஷன் வந்து மெக்கதோனியாவிலே வந்து எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொன்ன உடனே பவுல் படகு எடுத்துக்கொண்டு வருகிறார். படகு எடுத்துக்கொண்டு பிரயாணமாய் வருகிறார். பிலிப்பிய பட்டணத்தில் காலனி பிலிப்பு பட்டணத்துக்குள்ளே இறங்குகிறார். பிரியமானவர்களே, அங்கே அந்த சபையை ஸ்தாபிக்கிறார். ஸ்தாபிக்கும் முன்பாக நமக்கு பிலிப்பியர் நிருபம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த சபையை ஸ்தாபிக்கும் முன்பாக நடந்த ஒரு காரியம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, தன் ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது கடல் கரையிலே அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே ஒரு அம்மா வருகிறாள், லீதியாள் என்று அவளுடைய பேர். அந்த லீதியாளுடைய அம்மாவுடைய இருதயத்தை கர்த்தர் திறக்கிறார். பின்பு அவளுடைய வீட்டை திறந்து கொடுக்கிறார். வீட்டார் எல்லாரும் ரட்சிக்கப்படுகிறார்கள். வீட்டை திறந்து கொடுக்கிறார். பின்பு அது ஒரு சபையாய் மாறிவிடுகிறது. அந்த சபையானது பவுல் எங்கெல்லாம் ஊழியத்துக்கு போனானோ அங்கெல்லாம் உதவியாய் இருந்தது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சபையை ஸ்தாபிக்கும் போது நடந்ததான காரியத்தை குறித்து தான் இங்கே நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய ஸ்தாபனத்தில் சில சபைகளை ஸ்தாபித்திருக்கிறோம். ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு சரித்திரங்கள் உண்டு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, பவுலும் சீலாவும் இந்த ஊழியத்துக்கு போனார்கள். சீலா என்றால் பெண் அல்ல. பிரியமானவர்களே, நம்ம சில நேரத்தில் பெண்ணு பேரை ஆணுக்கு வச்சிடறோம், ஆணு பேரை பெண்ணுக்கு வச்சிடறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2 பேரும் ஆம்பளை தான். 2 பேரும் மிஷினரி ஊழியத்துக்காக போனார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ ஊழியத்துக்கு போகனதான இடத்திலே ஒரு ஸ்திரீ, ஒரு பெண்ணானவள் பவுலை குறித்து சொன்னதான வார்த்தையை சற்று வாசிப்போம். 17வது வசனத்தை வாசிங்க பாப்போம். அவள் பவுலையும் 16 17 வாசிக்கிறோமா? 16 வாசிங்க. நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில், நாங்கள் ஜெபிக்கிறதான இடத்துக்கு போய் கொண்டிருக்கையில், குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதினால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கி கொண்டிருந்த ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அவர் பவுலையும் எங்களை பின்பற்றினவளாய் வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர். கேட்கும் போதே அல்லேலியா சொல்லணும்னு இருக்குல்ல. அது பிசாசு பிரசங்கம், பவுலுக்கு பிடிக்கல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் நமக்கு பகுத்தின் அறிவின் ஆவியை கொடுக்கணும். எது பிசாசின் சத்தம், எது தேவ சத்தம் என்று பகுத்தறிவின் ஆவியை கொடுக்கணும். இன்னைக்கு சாத்தான்
நிறைய வாலிபர்களை அவர்கள் தேவனுக்குள்ளே நிற்கக்கூடாதபடி, ஆவிக்குரிய ஜீவியத்தில் திடமாக இருக்கக்கூடாதபடிக்கு, பிரியமானவர்களே, வஞ்சகமான சாத்தானானவன் அவர்களுடைய வாழ்க்கையை கெடுத்து போடும்படியாக, பிரியமானவர்களே, கர்த்தருடைய அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை செய்ய வேண்டும் என்கிற காரியத்தை செய்யாதபடி வீணடிக்கும்படியாய் சத்ருவானவன் புத்தி மயக்கி நம்ம வேற வழியில கொண்டு போயிடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. செய்ய வேண்டிய வேலையை செய்யாதபடி கொண்டு போயிடுவான். இங்கே வாசிக்கும் பொழுது பிரியமானவர்களே எவ்வளோ அழகாக சொல்லுகிறார் பாருங்க. நம்ம கூட பெரிய ஸ்பெஷல் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் கூப்பிட்றோம், சில ஊழியக்காரங்களை கூப்பிட்றோம். ஊழியக்காரங்களை கூப்பிடும்போது என்ன சொல்கிறோன்னா, கனம் பொருந்திய பாஸ்டர் இன்னார் வந்து பிரசங்கம் பண்ணுவார், அதோட முடிச்சிடுறோம். ஆனால் சாத்தான் எப்படி சொல்கிறான் பாருங்க, உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள் இவர்கள், ரட்சிப்பின் வழியை நீங்கள் உங்களுடைய கஷ்டத்தில் இருந்து, உங்களுடைய தரித்திரத்தில் இருந்து, உங்களுடைய தாழ்மையில் இருந்து, உங்களுடைய ஏழ்மையில் இருந்து, உங்களுடைய சாபக்கட்டில் இருந்து எப்படி ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற வழியை உங்களுக்காக போதிக்கிறவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க என்னைக்காவது இப்படி சொல்லியிருக்கீங்களா? ஒரு நாள் சண்டே எங்கள் சர்வீஸ்க்கு வாங்க, எங்கள் பாஸ்டர் உன் வாழ்க்கையில் இருக்கிறதான அந்த சாப கட்டுகளில் இருந்தோம், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான அந்த கண்ணீரின் வேதனையின் பாதையில் இருந்தோம், எப்படி ரட்சிக்கப்படணும்னு சொல்கிற சூத்திரத்தை, வழியை, மந்திரத்தை சொல்லி கொடுப்பாருன்னு கூட்டு வந்திருக்கீங்களா? அல்லேலூயா. சாத்தான் பிரசங்கம் பண்ணுகிறான், குறி சொல்லுகிற ஆவி பிரசங்கம் பண்ணுது. பவுலுக்கு அது பிடிக்கல. ஏன்னா பிரியமானவர்களே, ரட்சிப்பு மனுஷனுடைய ஊற்று கண்களிலிருந்து பிறக்கிறது அல்ல. ரட்சிப்பு அசுத்த ஆவியின் சொற்களினால் உண்டாகிறது அல்ல. ரட்சிப்பு மாம்சத்தினால் உண்டாகிறது அல்ல. ரட்சிப்பு ஒரு மனிதனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் போதுதான் உண்டாகிறதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. It's not the trick, it's not the education, it's not the talent which brings a man to salvation. ஒரு மனுஷனை ரட்சிப்புக்குள்ளாக எந்த தந்திரமோ, எந்த மந்திரமோ, எந்த செயல்பாடோ ரட்சிப்புக்குள்ள கொண்டு வராது. கூட்டத்தை கூட்டலாம். கோமாளி கூட்டத்துக்கு போகிறவங்க நிறைய பேர். முந்தியெல்லாம் சர்க்கஸ்ன்னு சொல்லுவோம், அதில் கோமாளி கூட்டம் வரும்போது தான், இந்த கோமாளி வரும்போது நிறைய பேர் எழும்பி கைதட்டி எல்லாம் ஆர்வரமாக இருப்பாங்க. ஆனால் அது ரட்சிப்பை உண்டாக்காது. பரிசுத்த ஆவியானவர் சபையிலே அசைவாடும் போதுதான், பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே அசைவாடும் போதுதான் அங்கே ரட்சிப்பும் மீட்பும் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை பவுல் நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறான். ஊழியக்காரங்க இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க, மிஷனரிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. தொழில் செய்வதற்காக, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உன்னுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உன்னுடைய உபவாச வாழ்க்கை எப்படி இருக்கிறது? பிரதிஷ்டையின் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உன்னுடைய அபிஷேகம் எப்படி இருக்கிறது? அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் வேத வசனம் சொல்லுகிறது, அதில் அவர் பிரியப்படலை. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், பவுலுக்கு தெரியும். பிரியமானவர்களே, ஆனபடியால் அவனை அதட்டினான், அவளுக்கு உதவி செய்தான். இந்த ஆவி வாயில நல்ல வார்த்தை பேசினாலும் தன் குடும்பத்தில் சமாதானமாக இருக்க முடியல, தன் வீட்டில் சமாதானமாக இருக்க முடியல, தன் புருஷனோட சமாதானமாக இருக்க முடியல, தன் கணவனோட சமாதானமாக இருக்க முடியல. இது பெருசா பேசுது. ஆனபடியாலே இந்த சங்கஷ்டத்தில் இருக்கிறதான இந்த அசுத்தாவியை பவுல் அதட்டினான். அதற்கு ஒரு விடுதலையை கொடுத்தான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் எதையும் தன் ரட்சிப்புக்கு என்று பயன்படுத்துவார். ஆனால் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் தேவை. வெளிப்படுத்தலின் புஸ்தகம் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா
9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் 5வது தூதன் எக்காலத்தை ஊதுகிறான். அப்பொழுது ஒரு நட்சத்திரம், 1வது வசனத்தில் வாசிக்கும் போது பார்க்கிறோம், ஒரு நட்சத்திரம் விழுந்தது. ஒரு தூதன் இறங்கி வந்தான், பாதாளத்தின் வாசல்களை திறந்தான், அதற்குள்ளிருந்து வெட்டுக்கிளிகள் வந்தது. 4வது வசனம் சொல்லுது, அந்த வெட்டுக்கிளிகள் மரத்தையோ புல்லையோ பூண்டையோ பட்சிக்கும்படியாய் அதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. அதற்கு எது தருமா அனுமதி கொடுத்தது? தேவனுடைய நாமம் யாருடைய நெத்தியில் இல்லையோ, யார் மேலே ஆண்டவருடைய பேர் இல்லையோ, அவங்களெல்லாம் அடித்து கொள்றதுக்காக, அவர்களெல்லாம் வாதிப்பதற்காக தேலை போல் தன் கொடுக்கை வைத்து வாதிக்கும்படியாய் வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனாலும் அங்கே ரட்சிப்பு உண்டாகலை, மனம் திரும்புதல் உண்டாகலை என்று சொல்லி அந்த அதிகாரத்தின் கீழ்ப்பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஒருத்தனை பணம் கொடுத்தும் ரட்சிக்க முடியாது, ஒருத்தனை அடித்தும் உருட்டியும் ரட்சிக்க முடியாது. அல்லேலூயா. சபை இருக்கிற வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு போர் செய்து கொண்டே இருப்பார். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு எத்தனை பேர் உனக்கு சுவிசேஷம் சொன்னாலும் உன்னால் மனம் திரும்ப முடியாது. இது அனுக்கிரகத்தின் காலம். என் வேத வசனம் சொல்லுது, இவளுக்குள் இருந்த அந்த அசுத்தாவியை விரட்டினதுனால பவுலை தூக்கி சிறைச்சாலையில் போட்டாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சிறைச்சாலையில் போட்டு அவனை வாதித்தவர்களாக இருந்தார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளையை, லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிப்போம். சீக்கிரமா கொஞ்சம் போலாமா? லூக்கா 7:29. யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர், யோவானுடைய உபதேசத்தை கேட்டதான ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்நானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார். எல்லாரும் தேவனே நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். யோவானுடைய பிரசங்கத்தை கேட்டதான ஆயக்காரர்கள், சமுதாயத்தில் விரும்பப்படாதவர்கள் ஆயக்காரர்களும் மற்றும் எல்லா ஜனங்களும் அவனுடைய வார்த்தையை கேட்டு தேவன் ஒருவரே நீதிபரர் என்று சொல்லி எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்தார்கள், அதை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளுமோ, நல்ல நியாயம் சட்டங்கள் எல்லாவற்றையும் படித்தவர்களோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல், அவரிடத்தில் ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக, தங்களுக்கு என்ன உண்டாக்கி கொண்டார்கள்? கேட்ட உண்டாக்கி கொண்டார்கள். நமக்கு கேடு உண்டாக்குறதுக்கு வேற யாரும் இல்லை. யூ நோ பைபிள். நீங்க வேதத்தை தெரிந்திருக்கலாம். தேவனுடைய மகிமையின் வருகை குறித்து அறிந்தவர்கள் பரிசேயர்கள். உயிர்த்தெழுதலின் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள் பரிசேயர்கள். நியாய தீர்ப்பின் மேலே நம்பிக்கை உள்ளவர்கள் பரிசேயர்கள். வேதபாரர்கள் என்று சொன்னால் வேதத்தை எழுதுகிறவர்கள், வேதத்தை வியாக்கியானம் பண்ணுகிறவர்கள், இப்படிப்பட்டவர்கள் தான். ஆனால் தங்களுக்கு கேடு உண்டாகும்படிக்கு அவர்கள் யோவான் ஸ்நானகனுடைய வார்த்தையை கேட்கவில்லை. தேவனுடைய வார்த்தையை அலட்சியப்படுத்தினார்கள். தேவனுடைய ஆலோசனைக்கு அவர்கள் இடம் கொடுக்கவில்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளை இயேசு இதை சொல்லுகிறார். இந்த வார்த்தையை இயேசு சொல்லுகிறார். கீழே வாசிங்க பார்ப்போம். தங்களுக்கு தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். பின்னும் கர்த்தர் சொன்னது, இந்த சந்ததியை யாருக்கு ஒப்பிடுவேன்? இப்படிப்பட்ட ஜனங்களை நான் யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள்? யாருக்கு இவர்கள் ஒப்பாய் இருக்கிறார்கள்? சந்தை வெளியில் உட்கார்ந்து, இவர்கள் மார்க்கெட்ல சந்தைகளில் உட்கார்ந்து ஒருவரை ஒருவர் பார்த்து, இல்லாவிட்டால் எங்கேயாவது திண்ணையில உட்கார்ந்து ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து, உங்களுக்காக குழல் ஊதினோம், நாங்கள் உங்களுக்காக குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நீரோ கூத்தாடவில்லை. காணிக்கை கொடுத்தாலும் பாஸ்டர் டான்ஸ் ஆடி எங்களுக்கு ஆராதனை நடத்த மாட்டேங்கிறார். நீங்கள் கூத்தாடவில்லை, உங்களுக்காக புலம்பினோம், உங்களுக்காக அழுதும் பார்த்தோம், நீங்கள் அளவில்லை என்று நீர் அழாத கல் நெஞ்சக்காரராக இருந்தீர். குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். இப்படி குறை சொல்றதுங்களுக்கு தான் ஒப்பா இருக்கிறோம். இவங்க யாரு?
பரிசேயர்கள், வேதபாரகர்கள், they know who is the preacher, they know what is the scripture. வார்த்தை என்ன என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். மகிமையின் நம்பிக்கை என்ன என்பதை அறிந்திருந்தார்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய எல்லா காரியங்களையும் அறிந்திருந்தார்கள். ஆனால் யோவான் அவர்களை கடிந்து கொண்டு தேவனுடைய வார்த்தையை கொண்டு வரும் பொழுது ஆயக்காரர்கள் அதை கேட்டார்கள். பரிசேயர்கள், பிரியமானவர்களே, ஜனங்கள் எல்லாரும் அதை கேட்டார்கள். ஆனால் இந்த வேதபாரகர்கள் சொன்னார்கள், ஞானஸ்தானம்னா ஒரு உடன்படிக்கை தானே, அது என்ன தண்ணிக்குள்ள முக்கியா கொடுக்கணும், தெளிச்சு விட்டாலே போதுமே, தண்ணியை வச்சு தெளிச்சிட்டாலே அது ஞானஸ்நானம். ஒரு பாஸ்டர் வந்திருந்தார், பெரிய மிஷினரி பாஸ்டர். அவர் சொன்னார், நாங்கள் இந்த மத்திய பிரதேஷ் அங்கெல்லாம் ஊழியம் செய்கிறோம், அங்கெல்லாம் பெரிய வனாந்திரமாக இருக்குது. அந்த வனாந்திரத்தில் எங்களுக்கு தண்ணி குடிக்க தண்ணி கிடைக்கிறதுக்கே கஷ்டம். அதனால் மணலை எடுத்து தலையில் வச்சிட்டாலே அது என்னது எப்போ செத்து போனார் அவர். ஓகே, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளையே, வார்த்தையை உருட்டுகிறவர்கள், ஞானஸ்நானம் தேவையில்லை என்று சொல்லுகிறவர்கள், தேவனை விசுவாசித்தால் போதும். சில ஊழியக்காரங்க இருக்காங்க, விசுவாசித்தா போதும் ஐயா, ஞானஸ்தானம் எடுக்க வேண்டியதில்லை ஐயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதம் சொல்லுது, விசுவாசித்து ஞானஸ்தானம் பெறுகிறவன், சபை சொல்லுங்க பாப்போம், ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கனை தீர்ப்புக்குள் தள்ளுவான். இயேசு அவன் யாருன்னு தெரியும், இயேசு யாருன்னு தெரியும் அவனுக்கு, சபை யாருன்னு தெரியும், ஊழியக்காரர்கள் யாருன்னு தெரியும். ஆனால் தன்னை உடன்படிக்கைக்கு ஒப்புக்கொடாமல் தேவனுடைய கோபத்தில் இருந்து அவன் தன்னை தப்பித்துக் கொள்ள முடியாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று சாத்தான் பலவிதமான துருபதேசத்தினாலே உனக்கு கேடுகளை உண்டாக்கி கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. நீயோ உனக்கு என்ன செய்யாதே, கேடு உண்டாகும்படி எதையும் செய்து கொள்ளாதே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கேடு உண்டாக்குகிற காரியத்தை உனக்கு செய்து கொள்ளாதே. தீய காரியங்களுக்கு உன்னை பிணைப்படுகிறவனாயிராதே. பொல்லாப்புக்கு உன்னை விட்டு கொடுக்கிறவனாயிருக்காதே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளையே, பவுல் சொல்லுகிறார், நீயோ உனக்கு கேடை உண்டாக்கும்படி ஒன்றையும் செய்து கொள்ளாதே. நாங்கள் எல்லாம் உங்களோட தான் இருக்கிறோம். சபை இருக்கிறது உன்னை சத்தியத்தில் வழி நடத்த, சபை இருக்கிறது உன்னை ஜெபத்திலே உறுதிப்படுத்த. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு பிரியமானவர்களே, அநேகர் சொல்கிறார்கள், ஆண்டவர் எங்கேயா சபையை ஆரம்பிச்சாரு, இது பண பிழைப்புக்காய், சில பிழைப்புக்காய் ஜனங்களை கூட்டி நீங்கள் சர்ச்சுக்கு வாங்க, சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்லி காணிக்கையை பறிக்கிறாங்க. இயேசுநாதர் இருக்கும்போது அப்படியெல்லாம் செய்யல. அவர் தெரு தெருவாய் ஊழியம் செய்தவராய் இருந்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேர் இஸ் நோ சர்ச்சானிட்டி இன் கிறிஸ்டியானிட்டின்னு சொல்லுவாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொன்னார், என் சபையை நான் கட்டுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பக்தி விருத்திக்கென்று சிலரை அதிலே நியமித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது நடத்தப்படும்படியாய் அவர் தம்முடைய தூய ஆவியை வைத்திருக்கிறார். எல்லாம் தேவனுடைய நீதி. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என் வேத வசனம் சொல்லுகிறது, நீயோ உனக்கு கேடானதை செய்து கொள்ளாதே. நீ உன்னுடைய ஞானத்தினாலே, அறிவினாலே உனக்கு கேடானதை செய்து கொள்ளாதே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேதம் சொல்லுது, 50ஆம் சங்கீதத்தில் 17வது வசனத்திலிருந்து கொஞ்சம் வாசிப்போமா? ஸ்தோத்திரம், வாசிங்க. 50ஆம் சங்கீதம் 17வது வசனத்திலிருந்து. பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எறிந்து போடு. என் வார்த்தை உனக்கு நேராய் வரும்பொழுது அது வேற யாருக்கு ஒன்று தூக்கி தூர போட்டுற. நீ திருடனை காணும்போது, நீ திருடனை காணும் பொழுது அவனோடு ஒருமித்து போகிறாய். விபச்சாரரோடு உனக்கு பங்கு, விபச்சாரக்காரனோடு உனக்கு பங்கு இருக்கிறது. உன் வாயை
விபச்சாரக்காரன் என்று சொன்னால் யாரு? தன் மனைவிக்கு உண்மையாயிராதவன். விபச்சாரக்காரன் என்று சொன்னால் யாரு? தன் குடும்பத்துக்கு உண்மையாயிராதவன். விபச்சாரக்காரன் என்று சொன்னால் யாரு? தன் சபைக்கு உண்மையாயிராதவன். விபச்சாரக்காரன் என்றால் யாரு? தன் தேவனுக்கு உண்மையாயிராதவன். அல்லேலூயா. ஓசியாவின் புஸ்தகத்தை நீங்க வாசித்து பாருங்க, நான் சொல்றதெல்லாம் அங்க வரும். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு தூரமாய் போனபடியாலே கர்த்தர் ஓசியாவை பார்த்து சொல்லுகிறார், நீ இவர்களுக்கு முன்பாக உன் வாழ்க்கை நாடகத்தை நாடு, ஒரு விபச்சார ஸ்திரியை மணந்து கொள். இதை போல தான் இஸ்ரவேல் ஜனங்கள் என்னை விட்டு தூரமாக போகிறவங்களா இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ பிரியமானவர்கள், இங்கே வேதம் சொல்லுது, வாசிங்க பார்ப்போம். நீ விபச்சாரக்காரனை பார்க்கும் பொழுது உனக்கு பங்கு. ஆமா, வேற சபை, வேற லிங்க், வேற காரியத்தில் ரொம்ப உற்சாகமாக இருக்கிற, உன்னை ஈன்றெடுத்ததானே, உன்னை உடன்படிக்கைக்குள் நடத்தினதானே, உன்னை அபிஷேகத்துக்குள் நடத்தினதானே சபையை மறந்து போகிறாய். விபச்சாரக்காரனி. எங்கன்னாலும் போய் உட்கார்றது, காக்கா தான் உட்காரும் கண்ட இடத்துல. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் வேத வசனம் சொல்லுது, விபச்சாரக்காரனோடு உனக்கு பங்கு இருக்கு. வாசிக்க பார்ப்போம் கீழே. வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய். வாயை பொல்லாப்பு செய்கிறதற்கு திறக்கிறாய். உன் நாவு சர்ப்பனையை பிணைக்கிறது. நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி, சகோதரனுக்கு விரோதமா பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். அவதூறு உண்டாக்குகிறாய். இவைகளை நீ செய்யும் போது, இவைகளெல்லாம் நீ செய்யும் பொழுது நான் மௌனமாய் இருந்தேன். நான் மௌனமாய் இருந்தேன். உன்னை போல் நானும் இருப்பேன். ஆனபடியால் நீ யோசித்தாய், ஆண்டவர் எங்க பக்கத்துல தான் இருக்கிறாருன்னு சொல்லி யோசித்தார். நம்ம செய்யறதாண்டா நீதி, நம்ம பண்றது தாண்டா நீதி, நம்ம நடக்கிறதாண்டா நீதி என்று சொல்லி, உன்னை போல நானும் இருப்பேன் என்று சொல்லி நீ எண்ணினாய். அல்லேலூயா. சிலவங்க சொல்றாங்க, ஆண்டவர் நம்ம பக்கம்தான் இருக்காருன்னு சொல்லி. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பீறி போடுவேன், உனக்கு கேடு ஒன்றும் செய்து கொள்ளாதே. நாங்கள் எல்லாம் இங்கே தான் இருக்கிறோம், உன்னை நடத்தும்படியாய், உன்னை 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 விசாரிக்கும்படியாய் உன்னோடு தான் நாங்கள் இருக்கிறோம், உனக்கு கேட ஒன்றையும் செய்து கொள்ளாதே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போமா? என் பரிசுத்த பர்வதம் எங்கும், என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். என் பரிசுத்த சபையிலே தீங்கு செய்யக்கூடியவர்கள் ஒருவரும் இல்லை, கேடு செய்கிறவர்களும் இருக்க மாட்டார்கள். காரணம், இவர்கள் ஈசாயின் அடிமரத்தில் இருந்து தோன்றினவர்கள். 10வது வசனம் சொல்லுகிறது, வாசிங்க பார்ப்போம். அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள், சபைகள் ஜனங்கள் விசாரித்து கேட்பார்கள். அவருடைய தாபர ஸ்தலம் மகிமையா இருக்கும், அவருடைய ஸ்தாபர ஸ்தலம் மகிமையா இருக்கும். கீழே வாசிங்க. ஆண்டவர் அசீரியாவிலும் எகிப்திலும் எத்தியோப்பியாவிலும் பெர்சியாவிலும் சினேயாரிலும் ஆமோத்திலும் சமுத்திர தீவுகளிலும் தம்முடைய ஜனத்தில் மீதியானவர்களை மீட்டுக் கொள்ள, எல்லாரையும் மீட்டுக் கொண்டு திரும்ப 2ஆம் விசை தமது கரத்தை தன் கையை உயர்த்தி அசைத்து தங்கள் எல்லா ஜனங்களையும் மீட்டுக் கொண்டு அவர் சேர்த்து கொள்ளுகிறவராயிருப்பார். அல்லேலூயா. சேர்த்து கொள்ளும் பொழுது அதில் புளியும் வரும், ஆட்டுக்குட்டியும் வரும், அதில் ஓனாயும் வரும், பிரியமானவர்களே மாடும் வரும். 7வது வசனத்தில் வாசிக்கும்போது பார்க்கிறோம், மாடும் கரடியும் சேர்ந்து புல்லு தின்னும், ஆடும் புலியும் சேர்ந்து வைக்கல தின்னும், அவர்களுக்குள் ஒரு தீங்கும் இருப்பதில்லை. காரணம், அவைகள் என் பரிசுத்த ஸ்தலத்திலே இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. என் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறபடியாலே அவைகளுக்கு தீங்கு செய்கிறதான அந்த எண்ணம் அதற்குள் இருக்காது. என் கை அந்த இடத்துல நான் அசைத்து கொண்டே இருப்பேன்.
என் கிரியையை அந்த இடத்தில் நடத்தி கொண்டே இருப்பேன். இதே வசனத்தை மீண்டும் சொல்லப்படுகிறதை பாருங்க. ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் 25வது வசனம் வாசிங்க பார்ப்போம். ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும் சிங்கம் மாட்டை போல வைக்கோலை தின்னும் புழுதி சர்ப்பத்துக்கு இரையாகும். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் அவைகள் தீங்கு செய்கிறவர் ஒருவரும் இல்லை, கேடு உண்டாக்குவதும் இல்லை, கேடு உண்டாக்குறவங்களும் இல்லை. உனக்கு பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்கலையா, சபையாரை கூப்பிட்ட போது வந்து ஜெபம் பண்ணுவாங்க. பேர் சொல்லி ஜெபம் பண்ணுறாங்க. கல்யாணம் நடக்கட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணுறாங்க. கல்யாணம் நடந்த பிறகு பிள்ளை உண்டாகணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுறாங்க. அது அழிஞ்சு போகணுன்னு சொல்லி ஜெபம் பண்ணல, பிள்ளை உண்டாகட்டும்னு ஜெபம் பண்ணுறாங்க. நீ காய்ச்சலில் கிடக்கும்போது, வியாதி இருக்கும்போது உனக்காக சபை ஜெபம் பண்ணுது, உனக்காக பரிந்து நிற்கிறது. உனக்கு நல்லதுக்கும் கெட்டதுக்கும் சபை பின்னால தான் இருக்கிறது. உன்னை அவதூறுப்படுத்தவில்லை, நீதான் அவதூறுப்படுத்துகிறாய். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த ஸ்தலம் ஒருபொழுதும் உனக்கு தீங்கு எண்ணுவதில்லை, உனக்கு நன்மை செய்கிறதா இருக்கிறது. உனக்கு நீ என்ன செய்து கொள்ளாதே, கேடு ஒன்றும் செய்து கொள்ளாதே. உன்னுடைய மிஞ்சின ஞானத்தினாலே, உன்னுடைய மிஞ்சின அறிவினாலே உனக்கு நீயே கேடு செய்து கொள்ளாதே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சத்தத்தை கேட்ட உடனே பிரியமானவர்களே, 29வது வசனத்துக்கு வருவோமா? அப்போஸ்தலரின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம். அப்பொழுது அவர்கள் கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி வந்து நடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து கொண்டு வந்து ஆண்டவன்மாரே, நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கேடு செய்கிறவர் அல்ல, உன்னை ரட்சிக்கும்படியாய் தன் ஜீவனை கொடுத்தவர். பிரசங்கியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுது, யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நலம். பாவியான ஒருவன் மிகுந்த தனக்கு வருகிற மிகுந்த நன்மைகள் எல்லாம் என்ன செய்வானா, கெடுத்து போடுவாங்க. தனக்கு வர்ற எல்லா நன்மைகளையும் பாவியான மனுஷன் கெடுத்து போட்டுருவான். உனக்கு அவர் நன்மை செய்யும்படியாக தான் இருக்கிறார். பவுலையும் சீலாவையும் அந்த பட்டணத்துக்கு நன்மை செய்யும்படி அனுப்பினார். இவங்களோ அடித்து காயப்படுத்தி துணியை கிழிச்சு பிரியமானவர்களை கையும் காலையும் கட்டி தூக்கி உள்ளே போட்டாங்க. சும்மா கடமையா நீச்சல். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளையே, வேதம் சொல்லுது, அவன் ஒருத்தனாக இருந்திருந்தேன்னா பேதுரு தூங்கின மாதிரி தூங்கியிருப்பான். ஆனால் 2 பேர் இருந்தபடியாலே 2 பேரும் சேர்ந்த தேவனை துதிக்க ஆரம்பிச்சாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது நமக்குள்ள இருந்து துதி சத்தம் எழும்பணுங்க. தேவனை மகிமைப்படுத்துகிற சத்தம் எழும்பணுங்க. பொல்லாப்பு பேசுகிறது நமக்கு வேண்டாம். நம்ம தேவனை துதித்து தெய்வீக காரியங்களை பேசிக்கொண்டே இருப்போம். நடுராத்திரியில் நடந்தது அதுதான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர்கள் தேவனை துதித்த போது அவர்கள் மேல் இருந்த சங்கிலி எல்லாம் தன்னால விழுந்தது. பூமியின் அஸ்திவாரங்கள் எல்லாம் அசைந்தது. வாசல்கள், சிறைச்சாலையின் வாசல்கள் எல்லாம் திறவுண்டது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நடந்ததான காரியம் என்ன? இப்போ வெளியே கொண்டு வந்துட்டு, பிரியமானவர்களே, ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்? ஒரு பாவி தன்னுடைய நன்மைகளை, தனக்கு வர வேண்டிய நன்மைகளை தானே கெடுத்து கொள்ளுகிறவனாயிருக்கிறான். உதாரணத்திற்கு உசியா ராஜா 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, அவன் பலப்படும்படிக்கு கர்த்தர் அவனுக்கு ஆச்சரியமான அனுகூலத்தை செய்தாராம். கடைசி முடியும் போது சொல்லுது, ஆச்சரியப்படுகிற அனுகூலமான காரியத்தை செய்தார். 16வது வசனம் சொல்லுது, வாசிங்க. அவன் பலப்பட்ட போது எனக்கு கேடு உண்டாகும்
தனக்கு கேடு உண்டாகும்படிக்கு அவனுடைய மனம் பலப்படுகிற வரைக்கும் கர்த்தரை தேடினான். 5வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அங்க சொல்லுது, அவன் கர்த்தரை தேடின நாளெல்லாம் கர்த்தர் அவனுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணினார். ஆனால் அவன் பலப்பட்ட போது தனக்குத்தான் கேடை உண்டாக்கும்படி அவனுடைய இருதயம் மேட்டிமை அடைந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறான், நான் அடைந்தாயிற்று என்று சொல்றதில்லை, நான் முற்றிலும் தேறினவன் என்று சொல்லுகிறவனும் அல்ல. நான் ஒவ்வொரு நாள் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கிறேன். அவர் எதற்காக என்னை பிடித்தாரோ அதை பற்றி கொள்ளும்படி ஆசையாவர தொடருகிறேன். நமக்கு 2 கால் எடுத்தபடி நடக்கணும் பண்ண தாய் கையை தூக்கி உதறிடுறோம், அப்பனை இப்படின்னு சொல்லிடுறோம். அல்லேலூயா. ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் கிடைச்சிடக்கூடாதுப்பா, நமக்கு யாரையும் மதிக்கிறது இல்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இவன் பலப்பட்ட பொழுது தன் இருதய மேட்டிமையினாலே, பிரியமானவர்களே, அவனுக்கு குஷ்டரோகம் வந்துருச்சு. ஊழியக்காரரை மதிக்கவில்லை, தேவனுடைய பிரியமானவர்களை திட்டங்களை அவன் கனப்படுத்தவில்லை, தேவனுடைய பிரமாணத்தை மீறி நடக்கிறவனாய் மாறிவிட்டான். வேதம் சொல்லுது, அவனுடைய நெற்றியில குஷ்டம் வந்தது. அவனுடைய ராஜ்ய மேன்மை, ராஜாவின் மேன்மை அவனை விட்டு பறிக்கப்பட்டது. அவனுடைய சிங்காசனத்துக்குள் அவனை உட்கார முடியவில்லை. பிரியமானவர்களே, அவன் ராஜ்ய பாரத்தில் உட்கார முடியவில்லை. அவனுடைய அரண்மனை அவனை விட்டு எடுக்கப்பட்டது. ஒரு குடிசையில தான் போயிருந்தான், ஒரு வீட்டில் அவன் தனித்து வாசம் பண்ணினான். கடைசியாக அவன் அடக்கம் பண்ணப்பட்டதான் அந்த கல்லறை கூட அவனுக்கு இல்லை. அவனை கல்லறைக்கு பக்கத்தில் கொண்டு போய் அடக்கம் பண்ணாங்க. வீட்டில் போய் இதை வாசித்து பாருங்க, நேரம் இல்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் தேவன் உனக்கு ஆச்சரியமான அனுகூலத்தை செய்வாருங்க, உனக்கு வேண்டிய சகாயத்தை செய்வார். நீ எவ்வளவு அவரை தேடுகிறியோ அவ்வளவு நன்மையை செய்வார். ஆனால் நீயோ உனக்கு கேடான ஒன்றையும் செய்து கொள்ளாதே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் கூட கண்ணீரோடு இதை சொல்றாரு பாருங்க. உசியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். உசியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 9. இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடை உண்டாக்கும்படி தெரிந்து கொண்டாய், ஆனாலும் எனக்கு ஏன்ட்ட நீ வாப்பா, உனக்கு சகாயம் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. என் மகனே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை? என் மகளே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை? உன்னோடன் நான் இருக்க உன் படகு மூழ்கிடுமோ? உன்னோடன் நான் இருக்க உன் படகு மூழ்கிடுமோ? கரை சேர்த்திடுவார், நீ கலங்காதே. கரை சேர்த்திடுவார், நீ கலங்காதே. என் மகனே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை? நீதியினால் ஸ்திரப்படுவாய், கொடுமைக்கு தூரமாவாய். நீதியினால் ஸ்திரப்படுவாய், கொடுமைக்கு தூரமாவாய். திகில் உன்னை அணுகாது, பயமில்லா வாழ்வு உண்டு. திகில் உன்னை அணுகாது, பயமில்லா வாழ்வு உண்டு. கரை சேர்த்திடுவார்,
நீ கலங்காதே, உன்னை கரை சேர்த்திடுவார். நீ கலங்காதே என் மகனே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு ஏன் நம்பிக்கை இல்லை. வெளியே கொண்டு வந்தாங்க. ஆண்டவன்மார்களே, நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்னு கேட்டாங்க. ஏன்னா வேதம் சொல்லுது, இஸ்ரவேலே உனக்கு நீயே கேட உண்டாக்கிட்டு இருக்கிறப்பா, ஆகிலும் நீ என் பக்கம் திரும்பினா, என்னிடத்தில் வந்தா உனக்கு வேண்டிய சகாயத்தை நான் செய்வேன். அவர் வாழ்க்கையை கட்டி எழுப்புகிற தேவன், நம்மை குறித்து அறிந்திருக்கிற தேவன். நம்ம அவரிடத்தில் திரும்பும் பொழுது, முழு இருதயத்தோடு அவரிடத்தில் திரும்பும் பொழுது, அவர் நம்மளை உதறி தள்ளுகிறவர் அல்ல. அவர் அன்பு மிகுந்த தகப்பன், நம்மை உருவாக்கினவர். நாம் உருவாக்கப்படுவதற்கு முன்பாகவே தாயின் கருவிலே தோன்றின அந்த நாளிலே உன்னை எப்படி உருவாக்க வேண்டும் என்று அறிந்ததான தேவன் உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் உருவாக்கி தர வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு தான் நல்ல படிப்பு இல்லையே, படிச்சிருந்தா கூட என் ஃப்யூச்சர் பிரைட்டாக இருக்கும். எனக்கு படிப்பு இல்லையே. வேதம் சொல்லுது, உங்கள் அம்மா உண்டாறதுக்கு முன்னாலேயே உன்னை யார் என்பதை அவர் தெரிந்து கொண்டார். உன் பேர் கூட அன்னைக்கே வச்சிட்டார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளை, சில பாடகர்கள் அதெல்லாம் பாடுறாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. He knows you very well. அவர் உனக்கு நல்லா தெரிந்து வைத்திருக்கிறவர். அதனால தான் சொல்கிறாரு, இஸ்ரவேலை உன்னை நீ கெடுத்துக்கிட்டப்பா, சேராதவனோட சேர்ந்து எதெல்லாமோ நம்பி உன்னை நீ கெடுத்துக்கிட்டப்பா, என்னிடத்தில் வா, உனக்கு வேண்டிய சகாயம் இருக்கிறது. ஆண்டவன் மாறே, நாம் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்? அடுத்த வசனம் வாசிங்க, 31வது வசனம். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நீ மாத்திரம் இல்ல, உன் குடும்பம் முழுசுக்கும் ரட்சிப்பு உண்டு. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தமானது உங்களுக்கு மாத்திரமல்ல. அப்போஸ்தலரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் மனம் திரும்பி இந்த பொல்லாத சந்ததியை விட்டுட்டு தேவன் பக்கமா திரும்பி ஞானஸ்நானம் எடுத்தா போதும், வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தூரத்தில் வரப்போகிற உன் சந்ததிக்கும் உரியதா இருக்கும். ஹல்லேலூயா. ஆபிரகாம் யாருன்னு நமக்கு தெரியாது, ஆபிரகாமுக்கு நம்மள தெரியாது. ஆனா ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கும் அது நிறைவேறுகிறதா இருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் ஆபிரகாமுக்கு செய்த அந்த உடன்படிக்கையை தான் காப்பாற்றி இருக்கிறார். அருமையான தாயாரே, அருமையான தகப்பன்மார்களே, நீங்க செய்கிறதான ஜெபம் வீண் அல்ல. அது உங்களுக்கு மாத்திரம் இல்லை, நீங்க ஆண்டவருடைய உடன்படிக்கையில, திருவிருந்தில, தேவ சபையின் ஐக்கியத்தில் நிலைத்திருக்கிறது உங்களுக்காக மாத்திரம் இல்லைங்க, உங்க பின் சந்ததிகளுக்கும் அது ஆசீர்வாதமா இருக்கும். என்ன என் உலகம் சொல்லுது, அப்பன் குடிகாரன்னு சொன்னா அந்த பிள்ளைய பார்த்து சொல்லுவாங்க, குடிகார பயடா நீன்னு சொல்லி. அப்பன் திருடனா இருந்த பிள்ளைகளை பார்த்து சொல்லுவாங்க, திருட்டு பயடா நீன்னு சொல்லி. களவாணி பயலுக்கு மோவே நீ. என் வேதம் சொல்லுது, அப்பன் ஜெபிக்கிறவனா இருந்தா, தேவனோட உடன்படிக்கை பண்ணினவனா இருந்தா, வாக்கு தத்தம் அவரோடு நிற்பதில்லை. எனக்கு மாத்திரம் அந்த வாக்கு தத்தம் அல்ல, எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் சந்ததிக்கும் அந்த வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். நீ விசுவாசித்தால் உனக்கு மாத்திரம் மகிமை அல்ல, உனக்கு மாத்திரம் கனம் அல்ல, உனக்கு மாத்திரம் அற்புதம் அல்ல. பிரியமானவர்களே, அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனாய் இருக்கிறபடியால் உன்னுடைய விசுவாசம் உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அது ஆசீர்வாதத்தை உண்டாக்கும். ஹல்லேலூயா. பவுல் அதை தான் சொல்லுகிறார், நீ இந்த தேவன் மேல விசுவாசம் வை,
உன்னை கெடுத்துக் கொள்ளாதே. இந்த தேவன் மேல் உன்னுடைய விசுவாசத்தை வைக்கிறவனாயிரு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மூணாவது பாயிண்ட் வாசிங்க, 32வது வசனம். அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். அவர்கள் வசனத்தை போதித்தார்கள். அக்செப்டன்ஸ் டு த வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, சபை சொல்லுங்க, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் தான் மனுஷன் பிழைப்பாங்க. யோபு சொல்லும்போது சொல்லுகிறார், நான் அவரை பார்க்க முடியல, ஆனாலும் அவருடைய வாயிலிருந்து வருகிறதான வார்த்தையை என் உணவை காட்டிலும் அதிக ஆர்வம் உள்ளவனாக நான் உட்கொள்ளுகிறவனாக இருக்கிறேன். எடுத்தவங்க வாசிக்க முடியுங்களா? யோபின் புஸ்தகத்தில் இருக்கு பாருங்களேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் அவரை காணவில்லை, வலது பக்கமும் பார்க்கல, இடது பக்கமும் பார்க்கல, நான் போற வழி அவர் பார்க்கிறாரு. ஆனபடியாலே அவருடைய வாயிலிருந்து பிறப்பிக்கிறதான அந்த வார்த்தையை என் உணவை காட்டிலும் அதிகமாய் நான் உட்கொள்ளுகிறேன். பவுல் சீலாவும் சேர்ந்து அவங்களோட பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த வார்த்தையை கொடுக்குறாங்க, அவங்களோட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டவருடைய வசனத்துக்கு நம்ம செவி கொடுப்போங்க. தூக்கத்தின் ஆவிக்கு இடம் கொடுக்காதீங்க. உங்களுக்காக தான் வெளியே பைப்பெல்லாம் வச்சுருக்கிறேன், பாத்ரூமில் பைப் வச்சுருக்கிறேன், வாஷ் பேஷனை வச்சுருக்கிறேன். தூக்கம் வருதா போயிட்டு மூஞ்சி கழுவிட்டு வந்துடுங்க. காரணம், இந்த வசனம் உங்களுக்கு கேடை உண்டாக்காது, அது உங்களுக்கு ஆத்மாவுக்கு பலன் தருகிறதா இருக்கும். 19ஆம் சங்கீதத்தில் சொல்லி இருக்கிறது, தேவனுடைய வார்த்தைகள் 7 தரம் புடமிடப்பட்டு வந்திருக்கிறது. நீங்கள் சொல்லுவீங்க, சில வார்த்தையை பேசிட்டு, ஐயோ அப்படியா நான் பேசினேன், நான் தெரியாமல் பேசிட்டேன்னு சொல்லுவீங்க. ஆனால் ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை எழுதும் பொழுது 7 தரம் புடமிட்டு தான் உனக்கு கொடுத்துருக்குறேன். 7 வாட்டி யோசித்து 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 அதுக்கப்புறம் தான் இது உன்னை நடத்துறதுக்கும், பேதையை ஞானியாக்க மாற்றுறதுக்கும், உன்னை சீர்திருத்துறதுக்கும், உன்னை நடத்துவதற்கும், உன்னை கல்விமானா மாற்றுறதற்கும் இந்த வேத வசனத்தை உனக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. பைபிள் கொண்டு வந்தவங்க கையை வைத்துங்க பாப்போம், பைபிளை பிடிச்சி. தேவன் இது எனக்கு தந்த பொக்கிஷம், நான் ஞானமும் விவேகம் உள்ளவனாய் இருக்கும்படிக்கு, எல்லா நற்கிரியைகளிலும் தேறினவனாய் இருக்கும்படிக்கு, கனம் பொருந்தியவனாய் இந்த சமுதாயத்தில் காணப்படும்படிக்கு எனக்காகவே கொடுக்கப்பட்டதான பொக்கிஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுது, பவுலும் சீலாவும் கர்த்தருடைய வசனங்களை அவர்களுக்கு போதித்தார்கள். ஏன்னா உன் பிள்ளைகள், ஏசி 54 வாசிக்கிறோம் தெரியுமா, உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருக்கும்பொழுது உன் பிள்ளைகளின் சமாதானம் எப்படி இருக்குங்க? சொல்லுங்களேன். ஆமாங்க, அவர் ஓததில்லை, அவங்க படிக்கிறது இல்லைங்க. இப்போ அதனால தான் சில தேவ பிள்ளைகளை கர்த்தர் உற்சாகப்படுத்தி ஆடியோ பைபிள் போட்டு வச்சுருக்கிறாங்க. நீ சமையல் செய்யும் பொழுது ஏன் டிவியை போட்டு விட்டுட்ருக்க, இதை போட்டு விடு. நம்ம டிவி, நான் தப்பாக சொல்லலைங்க, எம்ஜிஆர் படத்தையோ சிவாஜி படத்தையோ நீங்கள் வீட்டில் போடலை. நீங்கள் என்ன போடுறீங்கன்னா, அந்த ஆலன் பால் இருக்கார் பாருங்களே, அப்பத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், அது என்னதோ ஸ்தோத்திரம் இருக்குல்ல, நிறைய தோத்திரம் சொல்லிட்டு இருப்பார்ல, அந்த தோத்திரத்தை நீ உள்ளத்தில் சொல்லிக்க, நீ வசனத்தை வீட்டில் போட்டு விடு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனம் கேட்கிறதுனால உனக்குள் நீதி பெருகும். வசனத்தை கேட்கிறதுனால உனக்குள் விசுவாசம் பெருகும். அந்த விசுவாசமும் உள்ளத்தில் இருக்கிற நீதியும் உன் பிள்ளைகளுக்குள்ளாகவும் உன் வீட்டுக்குள்ளாகவும் தேவனுடைய மகிமையை விளங்க பண்ணுகிறதா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்துக்கு மிஞ்சினது வேற ஒன்றும் இல்லை. வசனமே கர்த்தருடைய வார்த்தை, அந்த வார்த்தையே இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாட்டு கேட்கறது நல்லது தான், பிரசங்கம் கேட்கறது நல்லது தான், அதை காட்டிலும் மேன்மையானது பிரியமானவர்களே, த ரா மெட்டீரியல், தேவனுடைய வார்த்தை. அது உனக்குள்ளே ஜொலித்து கொண்டே இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு இடைப்பட்டு கொண்டே இருப்பார். அல்லேலூயா.
ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் ஒன்றை நேசிச்சு கொடுத்ததான வேத புஸ்தகம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் கடந்து போகிறேன். பிரியமானவர்களே, டைம் ஆகி போச்சு. வாசிங்க பார்ப்போம். 32 கர்த்தருடைய வசனத்தை அவர்களுக்கு போதித்தார். அடுத்த வசனம் வாசிங்க. 33 ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். ஊழியக்காரனுடைய மனக்காயங்கள், சரீர காயங்கள் எல்லாவற்றையும் ஆற்றினான். அதை காட்டிலும் பெரிய காரியம் என்னவென்றால், அந்த இரவிலே அவர்கள் என்ன செய்தார்கள்? ஞான ஸ்நானத்தின் உடன்படிக்கை எடுத்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பிரசங்கம் பண்ண வரும்போதெல்லாம் கொஞ்சம் சின்ன 4 வசனத்தை மாத்திரம் பேசணும்னு வர்றேன்னா, இங்கே இருக்கும்போது நிறைய பேருடைய தாகம், வாஞ்ச, ஜபம், அந்த ஜபம் என்ன செய்யுதுன்னா, உள்ளே என்னெல்லாம் இருக்குதோ, மேலே என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்குது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நேரம் ஆனால் ஓடி போகுது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கவலைப்படாதீங்க, நேரம் போகிறத பற்றி கவலைப்படாதீங்க. ஒரு நாள் வரும், நம்ம தேவனுடைய சிங்காசனத்துக்கு போய் நிற்போம். அங்கே இரவும் இல்லை, பகலும் இல்லை. 24 hours ஆராதனை தான். 24 hours சிங்காசனத்துக்கு முன்னால் இருந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம். என்ன போல சந்தோஷம் உள்ளவங்க கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் வேத வசனம் சொல்லுது, அன்றைய தினம் தேவனுடைய உடன்படிக்கைக்குள்ளே அந்த இரவிலேயே அவர்கள் செய்து கொண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உடன்படிக்கையை செய்து கொண்டார்கள். உங்களுக்கு தெரியும், அப்போஸ்தலர் 16:34 கடைசி பாயிண்ட் வாசிங்க பாப்போம். அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிட்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகிய மகிழ்ச்சி கொண்டான். எதுல மகிழ்ச்சியா இருந்தார்கள்? தேவன் மேலே. எல்லாரும் வாய் கொண்டு வந்தவங்கள சொல்லுங்க, தேவன் மேலே விசுவாசம் உள்ள மன மகிழ்ச்சி. அல்லேலூயா. எதுலங்க மன மகிழ்ச்சி? வீட்டில் டிவி வாங்கினதுனால மகிழ்ச்சி இல்லை, ஃப்ரிட்ஜ் வாங்கினதுனால மன மகிழ்ச்சி இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. சிலவங்க வீட்டு ஜெபமே வைக்கிறது என்ன தெரியுமா? நாங்கள் புதுசாக சோஃபா வாங்கியிருக்கிறோம், நாங்கள் புதுசாக இந்த ஃப்ரிட்ஜெல்லாம் வாங்கியிருக்கிறோம். அப்பப்போ திறந்து காட்டுவாங்க. அல்லேலூயா. இது மனக்கு மகிழ்ச்சி. வீட்டார் அனைவரும் தேவன் மேல் உள்ள விசுவாசத்தில் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது தான் பலன். அல்லேலூயா. பொருட்கள் மேலே மகிழ்ச்சியாக இருந்தால் பொறாம பிடிச்சவன் கண்ணு வச்சு வீட்டில் இருக்கிறதெல்லாம் கரண்ட் பிடிச்சி எரிஞ்சிடும். ஏன் இப்படி சொன்னேன்? மனுஷன் கண்ணு தீங்க. சிலவங்க பார்க்குற பார்வையில், இப்போமா அது மிந்தி கண்ணாடியில் தான் அந்த டிவி ஸ்க்ரீன் எல்லாம் வந்துச்சு, இப்போ பிளாஸ்டிக்கில் வந்துட்டு, அதனால பரவாயில்ல. சிலவங்க பார்க்குற பார்வையிலேயே அந்த கண்ணாடி கிராக் விட்டுரும், தெரியுமா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதா. அதனால் நம்ம வீட்டில் என்ன பொருள் இருக்குது, எவ்வளோ பெருசாக வீடு இருக்குது, என்னெல்லாம் இருக்குது, இதை பார்க்க வேண்டாம். எதை பார்க்கணுங்க? நானும் என் குடும்பமும் தேவனுடைய விசுவாசத்தில் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்கிறத பார்க்கணும். என்னோடு இருக்கிறவங்க மாத்திரம் ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலனற்று போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். டைம் இல்லை, ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிச்சிருவோமே. சங்கீதம் 90 இல்லாட்டி லூக்கா எழுதின சுவிசேஷம், அந்த மரியா அம்மா சொன்னதை மாத்திரம் வாசித்து முடிச்சிருவோம். லூக்கா 1:45 அந்த 3 வசனத்தை வாசித்துறீங்களா? காணாததினாலே. லூக்கா 1:45 விசுவாசித்தவளே பாக்கியவதி, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் கர்த்தரால் சொல்லப்பட்ட எல்லாம் அவளுக்குள்ளே என்ன செய்யும்? நிறைவேறும். காரணம் அவ எப்படிப்பட்டவளா இருந்தால்? 46வது வசனம் வாசிங்க. அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. யாருக்குள்ள
யார் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க சொல்லுங்க பார்ப்போம். யாருடைய ஆத்துமா நகை நெட்டு மேலே சந்தோஷப்படாமல் ஆத்துமா கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்குதோ அந்த ஆத்துமா தான் பாக்கியமான ஆத்துமா. ஏன் அல்லேலியா வர மாட்டேங்குது? இது வரைக்கும் நல்லா தானே இருந்திய? அல்லேலுயா. வேதம் சொல்லுது பாருங்க. ஆமா, வாசிங்க 45வது வசனம் வாசிங்க. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் உனக்கு என்னெல்லாம் சொல்லப்பட்டதோ அதெல்லாம் நிறைவேறும். நிறைவேறணும்னா நீ செய்ய வேண்டியது என்னது? 46வது வசனம் சொல்லுது, என் ஆத்துமா கர்த்தருக்குள் மகிமையா இருக்கு. 47வது வசனம், என் ஆவி என் இரட்சகராகிய தேவனுக்குள்ள எப்பொழுதும் எப்படி இருக்குதுங்க? ஆவி அது மேல இது மேல நாட்டம் இல்லை. என் ஆவி அதை இதை பார்த்துட்டு இல்லைங்க. என் ஆவி கர்த்தருக்குள்ளே களி கூறுகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னை பார்க்கிறவர்கள் எல்லாம் 48வது வசனம் வாசிங்க. அவர் தம்முடைய தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். என்னை பார்க்கிறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க? பாக்கியவதின்னு சொல்லுவாங்க. யார? சண்டை போடுறவளை பார்த்தா, ஏய் என்னையா மனுஷன், நீ என்னத்தை சம்பாதிச்சிட்டு வரா? அது இல்லையே. இந்த ஆவி எங்கெல்லாம் சேலை கட்டியிருக்கோம் அங்கெல்லாம் இந்த ஆவி தெரியும். எங்கெல்லாம் எந்தெந்த வீட்டில் என்னெல்லாம் பொருள் இருக்கோ அங்கெல்லாம் போகும். நம்ம ஆவி அப்படி போகக்கூடாது. நம்முடைய ஆவி கர்த்தரை மாத்திரம் மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். நம்முடைய ஆத்துமா கர்த்தர் மேலேயே வாஞ்சையா இருக்கணும். அப்போ நம்மளை பார்க்குறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நீதாம்மா பாக்கியவதின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஒரு ஆமேனும் வரமாட்டுங்க, அல்லேலியாவும் வரமாட்டேங்க. முழங்கால் போடுங்க, சோமணி முடிச்சிருவோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் வேத வசனம் சொல்லுது, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நீதிமான்களுக்கு ஒரு கேடும் வராது. என் ஆடுகள் என்னை பின்பற்றுகிறபடியால் நான் அவர்களை அறிந்திருக்கிறேன். அவைகளுக்கு நான் நித்திய ஜீவனை கொடுப்பேன். அவைகள் ஒரு காலமும் கெட்டு போவதில்லை. காரணம், அவைகளை ஒருவனும் என் கைகளில் இருந்து பறித்து கொள்வதில்லை. அவைகளை என் தந்தை என் பரமபிதா எல்லாவற்றிலும் பெரியவராய் இருக்கிறபடியால் ஒருவனும் அவர் கரத்தில் இருந்து அதை பறித்து கொள்வதில்லை. நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். நீயோ உனக்கு கேட உண்டாக்கி கொள்ளாத. அவன் கேடு உண்டாகாதபடிக்கு கர்த்தரை பற்றி கொள்வோமா? கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாம் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் கடன் பிரச்சனையில் இருந்து, என் வியாதிகளில் இருந்து, என் குடும்பத்தில் இருக்கிற சாப கட்டுகளில் இருந்து, ஆண்டவரே எனக்கு இருக்கிறதான நிந்தை அவமானத்தில் இருந்து, என் சரீர பலவீனத்தில் இருந்து எனக்கு விடுதலையை தாரு. ஆண்டவரே, நீதிமான்களுக்கு ஒரு கேடும் வராதுன்னு சொன்னீங்களே அப்பா, உடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு இருக்கிறோம். எந்த கேடுகளும் வராதபடி நன்மையின் நாயகனே, இந்த வாரத்தின் முதல் நாளில் வந்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு நன்மையினால் நிரப்புங்க ஐயா, நன்மையினால் நிரப்புங்க, ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வேளையிலும் அறிவிப்பை கேட்போம்.